Assalamualaikum friends, welcome to TH Kitchen. இன்னைக்கு நம்ம TH Kitchenல சோயா பீன்ஸ் கிரேவி தாங்க செய்ய போறோம். இது ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோயா வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் ஏற்கனவே அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சூடான தண்ணியில் சோயா சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சோயா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சோயா வந்து ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க, வெயிட் பண்ணிக்கலாம். சோயா வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குங்க. தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சோயா வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் தான் உள்ள மசாலாலாம் போகும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா ஒரு 10-15 நிமிஷமாச்சும் மூடி வைங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய் 1, இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. 8 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்துருக்கோம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சோயாவை சேர்த்துக்கலாங்க. சோயாவே மசாலாவே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம். மூணு நிமிஷமாக மசாலா கூட நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம்.
சோயா வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. சோயாவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சோயா பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.